Hi friends, இன்னைக்கு நம்ம Photoshopல ஒரு இமேஜை வந்து எப்படி வந்துட்டு அந்த ஃபோட்டோ ஸ்ப்ளிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். நான் ஃபைல்ல போய்ட்டு நியூல போய்ட்டு ஒரு A4 ஷீட் எடுத்துக்கிறேன். ஓகேன்னு கொடுத்துறோமா. இப்போ A4 ஷீட் எடுத்தாச்சு. இதே இமேஜில் போய்ட்டு ரொட்டேட்டில் போய்ட்டு 90 டிகிரியில் கொடுத்துட்டு இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். ஃபிட் ஆன் ஸ்க்ரீன் கொடுத்தாச்சா. இப்போ இந்த இமேஜை வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதை வந்து இமேஜில் போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு பிரைட்னஸ் கொஞ்சம் வச்சுப்போம். ஓகேன்னு கொடுத்துருங்க. இப்போ இந்த இமேஜ் இருக்குல்ல, இந்த இமேஜை எடுத்துகிட்டு போய்ட்டு இங்கே வச்சுப்போம். நம்ம இப்போ இந்த டூல் இருக்குல்ல, பாலிகான் டூல், அந்த டூல் எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வரைஞ்சிக்கோங்க. நான் இந்த அளவுக்கு வரைஞ்சிக்கிறேன். இதில் போய்ட்டு லேயரில் போய்ட்டு லேயர் ஸ்டைல் போயிருங்க. போய்ட்டு அதில் போய்ட்டு ஸ்ட்ரோக் கொடுத்துப்போம். நான் ஒயிட் கலர் கொடுத்துக்கிட்டு ஒயிட் கலர் வச்சுப்போம். கொடுத்துட்டு லைட்டாக சைஸு கொஞ்சம் இந்த மாதிரி பெருசு பண்ணிப்போம். இப்போ இதுக்கு வந்து ட்ராப் ஷேடோ கொடுப்போம். ட்ராப் ஷேடில் போய்ட்டு லைட்டாக சைஸு கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. டிஸ்டன்ஸ் கொஞ்சம் வச்சுக்கோங்க. இப்போ ஓகேன்னு கொடுத்துருவோம். இப்போ இந்த லேயர் வந்து எத்தனை வேணும் அப்படின்னு இருக்குது. நம்ம இதை ஆல்ட் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு டூப்ளிகேட் வந்துடும். ஆல்ட் கிளிக் பண்ணி அந்த இமேஜ் பண்ணால் டூப்ளிகேட் வரும். இதை அப்படியே லைட்டாக அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கோங்க. திருப்பி டபுள் கிளிக் பண்ணிட்டு ஆல்ட் கிளிக் பண்ணிட்டு இப்படி ஒரு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் ஒரு ஆல்ட், எத்தனை காப்பி வேணுமோ உங்களுக்கு அத்தனை காப்பி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 7 காப்பி நம்மளுக்கு வந்திருக்கு. இப்போ இந்த பிக்சர் இருக்குல்ல, அதே மாதிரியே 7 காப்பி 3 6 7 காப்பி எடுத்துப்போம். இந்த ஷேப்போடு வச்சுப்போம். வச்சுட்டு இந்த ஷேப் ஒன்று இருக்குல்ல, அதை இந்த லேயரை வந்து இதுக்கு மேலே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த ஷேப் ஒன்று இருக்குல்ல, இந்த லேயரை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் கிளிப்பிங் மாஸ்க்குன்னு கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே அதுக்கு போயிடுச்சா. இப்போ இந்த லேயர் ஒன்றை Ctrl+Jன்னு கொடுங்க. டூப்ளிகேட் வந்துடுச்சா. இதை இந்த ஷேப்புக்கு மேலே வைங்க, கொடுக்காததுக்கு மேலே. இப்போ இந்த ஷேப்பை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் கிளிப்பிங் மாஸ்க்குன்னு கொடுங்க. இதில் வந்துடுச்சா. இப்போ இதை திருப்பி Ctrl+Jன்னு கொடுங்க. கொடுத்துட்டு இந்த காப்பிக்கு மேலே எடுத்துகிட்டு போய் வச்சுருங்க. இதுக்கு மேலே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் கிளிப்பிங் மாஸ்க்குன்னு கொடுங்க. அதே மாதிரியே இதை திருப்பி Ctrl+Jன்னு கொடுங்க. கொடுத்துட்டு இந்த ஷேப் இருக்குல்ல, இதுக்கு மேலே வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் கிளிப்பிங் மாஸ்க்குன்னு கொடுங்க. அதே மாதிரியே திருப்பி Ctrl+J கொடுத்துட்டு இந்த காப்பி மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் கிளிப்பிங் மாஸ்க். அதே மாதிரியே திருப்பி Ctrl+Jன்னு கொடுத்துட்டு இந்த காப்பி மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் கிளிப்பிங் மாஸ்க். அதே மாதிரியே திருப்பி Ctrl+Jன்னு கொடுங்க. கொடுத்தோன்னா டூப்ளிகேட் வந்துடுச்சா. இதே எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஷேப்புக்கு மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் கிளிப்பிங் மாஸ்க். இப்போ கொடுத்தாச்சா. நமக்கு எல்லாமே வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு பேக்ரவுண்டில் அந்த பிக்சர் இருக்கணும் அப்படின்னா திருப்பி இந்த லேயரை போயிட்டு Ctrl+Jன்னு கொடுங்க. Ctrl+Jன்னு கொடுத்தோன்னே வந்துடுச்சா. இதை லேயரில் போயிட்டு அரேஞ்ச் சென்ட் டு பேக்குன்னு கொடுத்துருங்க. இப்போ நமக்கு அந்த பிக்சர்லேயே வேணும்னா இப்படி இருக்கும். அந்த பிக்சர் நமக்கு வேணாம், பேக்ரவுண்ட் பிக்சர் வேணாம் அப்படின்னா பேக்ரவுண்ட் பிக்சரை நம்ம டிலீட் கொடுத்துருவோம். இப்போ இப்படி தான் நம்ம கோலேஜ் பண்ணது இருக்குது. இப்போ இந்த ஃபேஸில் வந்துட்டு ரொம்ப இந்த இதில் கட் ஆகிற மாதிரி இருக்குல்ல, இப்போ இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டு இது வேணுன்னா நம்ம இப்படி செலெக்ஷன் பண்ணிக்கலாம். அந்த முகம் வந்து நம்மளுக்கு கட் ஆகாத மாதிரி லைட்டாக அந்த லேயரை மட்டும் தான் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். இதான் நம்மளுக்கு ஃபோட்டோ கோலேஜ். இப்போ நம்ம பேக்ரவுண்டுக்கு வந்துட்டு ஒரு கிரேடியன்ட் கலர் கொடுக்குறோன்னு வைங்க. இங்கே கிளிக் பண்ணிவிட்டு நான் இந்த கலரும் இங்கே வந்துட்டு ஒரு க்ரீன் கலரும் ஓகேன்னு கொடுத்துட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு இப்படி வச்சுப்போம். நம்மளுக்கு எது வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்க வேண்டியதான்.